இன்னைக்கு இந்திய பிரதமர் 22 வாளியில தண்ணி எடுத்து தலையில ஊத்துனா இங்க இருக்கிற மக்களுடைய பிரச்சனை தீர்ந்துருமா? மக்களுடைய தலையில் தண்ணீர் பட்டு அவர்கள் வேதனைப்படும் போது இங்கு வந்து பார்க்காத பிரதமர் ராமேஸ்வரத்தில் வந்து தலையில தண்ணி ஊத்துறத பார்த்துட்டு தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள். காரணம், இது பெரியார் பிறந்த மண். அந்த திருச்சி ஏர்போர்ட் தொடங்கி வச்சாரு, அது இப்போ வேலை பார்க்குதா? அது அதில் பிளைன் ஓடிக்கிட்டு இருக்கா? இல்லை, அங்கே இன்னும் பூட்டி தான் கிடக்குது. பூட்டி வைத்த ஏர்போர்ட்டை திறந்து வைத்த முதலமைச்சர் இது பிரதமர். அதே மாதிரி அவர் திறந்து வச்ச எல்லாமே அறகுறை தான். ராமர் கோயில் எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிட்டு கோயிலுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிருவேன் பார்த்தீங்களா? எல்லா திருட்டு வேலையும் பண்ணிட்டு கோயிலில் போய் ஒளிஞ்சிக்கிட்டான் ஒருத்தன் திருடன். உடனே எல்லாம் விரட்டிட்டு வந்து கோயிலில் பின்னாடி சாமி சிலை பின்னாடி உட்காந்துருக்காண்டா, என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் முடிவு பண்ணி நீ கோயிலில் ஒளிந்திருந்தாலும் திருடியது தான் என்று கோயிலுக்கு வெளியே வைத்து அவர்களை தண்டித்தார்கள் அந்த திருடனை. அதுபோல இந்தியாவை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வியாபாரம் செய்த வியாபாரி இன்று ராமர் கோயிலுக்குள் ஒளிந்து கொண்டு தான் கபடற்றவன் என்று நிரூபிப்பதற்கு முயற்சி செய்கிறார். இந்த நாடகத்தை தமிழக மக்கள் மட்டுமல்ல, இந்திய மக்கள் யாரும் இதை நம்ப மாட்டார்கள். அந்த ராமர் கோயிலும் முழுசா கட்டி முடிக்கல நம்ம சொல்லலை. யார் சொன்னா தெரியுமா? சங்கராச்சாரியார்கள். இன்னும் அதை முழுசாக கட்டி முடிக்கல, அதுக்குள்ளே போய் திறந்து விட்டா. அதை திறந்து விட்டா என்ன ஆகணும் தெரியுமோ? ஆகம விதிப்படி திறக்காதனால இந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு கெட்டது நடக்க போகிறதோ, அது என்ன நடக்க போகிறதுன்னு நாங்கள் சொல்ல விருப்பம் இல்லை. காரணம், அது எங்களுடைய சங்கல்பம். அந்த சங்கல்பத்தை நாங்கள் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. திமுககாரன் சொல்லலை, திகாரன் சொல்லலை. அவர்கள் யாரை பெரிய ஆட்களாக நினைக்கிறார்களோ அந்த சங்கராச்சாரியார்கள் சொன்னார்கள், இந்த ராமர் கோயிலை அரைகுறையாக நரேந்திர மோடி திறந்திருப்பது அவருக்கு முடிவு காலம் கட்டப்பட போகிறது அப்படின்னு நம்ம சொல்ல. அவங்க தான் ஏர்போர்ட்டை திறந்து வச்சாரு, அது வேலை பார்க்கல. ராமர் கோயிலையும் அரைகுறையாக திறந்து வச்சார். அரைகுறை வேலை செய்கின்ற அந்த ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு ஏன் குடியரசுத் தலைவரை கூப்பிடல? நாட்டினுடைய முதல் குடிமகள் அருமை சகோதரி மாண்புமிகு திரௌபதி முர்மு அவர்களை அந்த ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு ஏன் கூப்பிடல? ராமரையே ஏமாற்றியவர் நரேந்திர மோடி, ராமருக்கே துரோகம் செய்தவர் நரேந்திர மோடி. கம்பராமாயணத்தில் என்ன சொல்லப்படுகிறது? ஒரு அருமையான பகுதியை கம்பர் சொல்றார். குகனோடும் ஐவரானோம், குன்று சூழ் மகனோடும் அறுவரானோம், அகனமர் காதலைய நின்னோடும் எழுவரானோம்னு. குகனோடும் ஐவரானோம், எனக்கு 4 சகோதரர்கள். குகன்கிற வேடன் தலைவனோடு அவன் எனக்கு சகோதரனானா, அதனால நான் 5 பேரா மாறிட்டோம். குகனோடும் ஐவரானோம், குன்று சூழ் மகனோடும் அறுவரானோம், அகனவர் காதலைய நின்னோடும் எழுவரானோம்னு. மலை ஜாதியை சேர்ந்தவர்கள், வேட்டுவர் இனத்தை சேர்ந்தவர்கள், குரங்கினத்தை சேர்ந்தவர்களை எல்லாம் தன் சகோதரனாக பாவித்த ராமன். ஆனால் அதே மலை ஜாதியை சேர்ந்த எங்களுடைய குடியரசுத் தலைவரை அந்த இடத்திற்கு நீங்கள் அழைக்காமல் போனது எதை காட்டுகிறது என்றால், ராமனுடைய அந்த கொள்கைக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டிருக்கிறீர்கள். ராமனையே ஏமாற்றிய நரேந்திர மோடி இந்திய மக்களை ஏமாற்றுவதற்கு எவ்வளவு நேரம் ஆயிருமியா? அன்னைக்கு